ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் வெண்ணிலா பேசுகிறேன். நான் இன்னிலேருந்து விலாக் போடலான் இருக்கேன். விலாக், மினி விலாக் எல்லாமே போடலான் இருக்கேன். என்னுடைய ஷார்ட்ஸையும் போய் பாருங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா ஹோம் டூர் போடுறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி நான் போடுறேன். எனக்கு எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க. அதுபோல் இன்னும் எனக்கு நல்லா நிறைய ஆதரவு கொடுங்க. நான் விலாக், மினி விலாக் எல்லாமே போடுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஏதுங்கிறது எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என் ஷார்ட்ஸை போய் பாருங்கள். நான் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன். என் சப்ஸ்கிரைபருங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஷார்ட்ஸை பாருங்கள். என்னுடைய நிறைகுறல் என்னங்கிறது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இப்போ போன வாரத்தில் ஒரு இது போட்டிருந்தாங்க, கண்காட்சி போட்டிருந்தாங்க. அங்கே போயிருந்து அதோட வீடியோ கூட எடுத்து போடலான்னு ஒரு ஐடியா எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ வீட்டில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மக்களே. அதனால் நான் வீட்டில் நம்ம கார்மெண்ட்ஸுக்கு தான் போயிட்டு இருந்தேன் தைக்கிறதுக்கு. அது உடம்பு ஹீட்டு ஒத்துக்கலை. அதனால் நான் வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். என் குழந்தைகளுடைய ஆதரவோடு நீங்கள் எனக்கு எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுங்க. பாருங்கள் நான் எப்படி போடுறேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் முதல்னு விலாக் போடுறேன். என்னுடைய விலாக் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பிளாக் மேஜிக்குங்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் அதனால் ரொம்ப குடும்பம் கஷ்டப்படுறாங்க. நம்ம தெய்வத்தை நாடி ஓடிடுவோம் கோயிலுக்கு. என்னடா ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கோயிலுக்கோ அல்லது வீட்டில் இருக்கிற தெய்வத்தையோ நம்ம வேண்டிக்குவோம். இந்த மாதிரி பிளாக் மேஜிக் மூலிமா தொல்லை பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாத்தையும் நல்ல புத்தியை கொடுங்க. அவங்களுக்கு அடுத்தவங்களை கெடுக்காத ஒரு பிளாக் மேஜிக் பண்ணக்கூடாது. அது அவங்க என்ன ஒரு தீங்கு பண்ணாலும் அது அவங்களுக்கே போகட்டும். அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. நல்ல ஒரு அடுத்த குடும்பத்தை கெடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை கொடுங்க.